மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் இனியவர்களே, நமது பாதுகாவலி இருதய அன்னையினுடைய ஆலய திருவிழாவை பெரும் மகிழ்ச்சியோடு இந்த நாளிலே நாம் கொண்டாடுகிறோம். அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகிற இந்த வேளையில் நமது மகிழ்ச்சியை பெருக்கிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கிறார் என்கிற உணர்வில் நமது நன்றியையும் மகிழ்ச்சியும் வெளிப்படுத்தும் வகையில் கரவொலி எழுப்பி ஒருவருக்கு வாழ்த்து சொல்லுவோம். நல்ல பலத்த கரவொலி எழுப்பி இந்த திருவிழாவுடைய மகிமையை மகிழ்ச்சியை கடவுள் நம் அனைவருக்கும் எந்நாளும் தரும்படியாக மன்றாடுவோம். கடவுள் இந்த திருவிழா காலத்தில் நம் ஊரில் இருக்கிற எல்லா குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் அன்பு செய்யும்படியாகவும் ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் அருளையும் ஆசீர்வாதையும் நிரம்ப கொடுக்கும்படியாக மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாதையும்
வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கர்த்தனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமக்கு மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராயம் இறைவனே இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவதந்தை இறைவனே. ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே. தந்தையினின்று நேர்த்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய திருமகனின் அன்னையை எங்கள் அன்னையாகவும் எங்களது பாதுகாவலியாகவும் அரசியாகவும் ஏற்படுத்தினீரே. அதனால் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் ஆதரவை பெற்று விண்ணரசில் பிள்ளைகளுக்குரிய மாட்சியை அடைய
அருள்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். திருவெளிப்பாடு 21வது நூலிலிருந்து அதிகாரம் 21 இறைவசனங்கள் 9 தொடங்கி 14 முடிய. இறுதியான அந்த 7 வாதைகள் நிறைந்த 7 கிண்ணங்களை கொண்டிருந்த 7 வானதூதர்களுள் ஒருவர் வந்து, வா, ஆட்டுக்குட்டி மணந்து கொண்ட மணமகளை உனக்கு காட்டுவேன் என்று என்னிடம் கூறினார். தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதூதர் ஒருவர் பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார். திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று. விலையுயர்ந்த கல் போன்றும் படிக்கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துளங்கியது. அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதில், அதில் 12 வாயில்களும் இருந்தன. வாயில்களுக்கு பொறுப்பாய் 12 வானதூதர்கள் நின்றார்கள். இஸ்ரேல் மக்களுடைய 12 குலங்களில் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன. கிழக்கே 3, வடக்கே 3, தெற்கே 3, மேற்கே 3 அவை அமைந்திருந்தன. நகரின் மதில் 12 அடிக்கற்களை கொண்டிருந்தன. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்கள் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, வாழ்ந்திட சம்மதமே. சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே. சம்மதமே இறைவா. மனதுடைய ஆளுநராகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவார். தயவும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவார். கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியா என்னை வளர்த்து கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து அறமதிலே ஒரு பதித்து உடனே என்னை காக்கின்றான். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மலராகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே. சம்மதமே இறைவா.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் நீர் பேறு பெற்றீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 39 44 வரை. அதன் பின் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, திரு இருதய அன்னையின் பாதுகாவலில் வாழ்ந்து அவருடைய பரிந்துரையால் இறைவனின் எல்லா விதமான ஆசிரையும் பெற்று நன்மைத்தனங்களால் நிறைந்து இன்று அந்த அன்னையின் வழியாக எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்தி இந்த விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் இந்த விழா நல்ல இறை ஆசிரையும் மனநிலையையும் வாழ்வில் வளங்களையும் தர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். திருவிழா அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்னெல்லாம் தோன்றும், என்னெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுவோம். இல்லை, பொதுவாக எல்லா திருவிழாக்கள்லையும் முக்கியமாக இடம்பெறக்கூடிய 3 விஷயங்கள், இது இல்லாமல் திருவிழா இல்லை ஃபாதர் அப்படின்னு சொல்கிறது என்னென்னு சொல்லுங்கள் பார்ப்போம். மேளதாளம், ஆட்டப்பாட்டம், லைட்டு, வேட்டு. அது இல்லாமல் வெடி போட்டால் தான் நம்ம திருவிழா கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு தெரியும். இது மற்றவங்களுக்கு காட்டிக்கிறது. நமக்கு ஒரு உற்சாகம் வேணும்னா அடுத்து என்ன செய்வாங்க? இது ஆடம்பரமாக வெளியில் எல்லாருக்கும் தெரியணும், நாங்கள் விழா கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறதுக்கு வெடி போடுறோம். நமக்கு ஒரு உற்சாகம், ஒரு சந்தோஷம் அப்படின்னா என்ன 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 செய்வீங்க? கடவுளுக்கு நன்றி சொல்லுவீங்களா?
வெடிக்கு அப்புறம் விதவிதமாக சமைப்போம், சாப்பிடுவோம். அதில் உச்சமாக இருக்கக்கூடியது என்னது? குடி. வெடி, குடி, அதுக்கடுத்தது அடிதடி. இது மூணும் இல்லாமல் எங்கேயாவது திருவிழா நடந்திருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இது இல்லாமல் திருவிழா நடந்திருக்கு ஃபாதர். எல்லா இடத்துலையும் இது இருக்கும். ஆனால் தளவாய்புரம் மக்கள் திரு இருதய அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாடுறீங்க. உங்களிடம் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். அவங்க சொன்னது மாதிரி கடவுளுக்கு நன்றி செலுத்த இந்த இடத்துல நாம் கூடியிருக்கிறோம். நாம் எல்லாரும் ஒரு ஒற்றுமையான இறைமக்கள் என்பதை இந்த இடத்துல நாம் எடுத்துரைக்கிறோம். அன்னையைப் போல, நம் பாதுகாவலியாக இருக்கக்கூடிய திரு இருதய அன்னையைப் போல இறைவார்த்தைக்கு சான்று பகரக்கூடிய மக்களாக இந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவிப்பதற்காக நாம் இந்த விழாவை கொண்டாடுறோம். அனியாப்பூர் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் இயேசு அடியான், அந்தோணி அப்படிங்கிற 2 பேர் இருந்தாங்க. இந்த இயேசு அடியான் அப்படிங்கிறவர், அவர் பெயருக்கு ஏற்றார் போல என்ன செய்வார்? எல்லா நாட்களிலும் கோயிலுக்கு வருவார், திருப்பலியில் பங்கெடுப்பார், கோயில் காரியங்களில் முழுமையாக தன்னையே ஈடுபடுத்துவார். எந்த ஒரு செயலும் அவர் இல்லாமல் அங்கே நடக்காது. எந்த ஒரு செயல்லையும் அவரே முன் வந்து, அவரை யாரும் போய் கேட்கணும், கட்டாயப்படுத்தணும் அப்படின்னு கிடையாது. இது என்னுடைய ஆலயம், நான் கடவுளுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்து எல்லாம் நிற்பார். நல்ல மனுஷன், அதிலெல்லாம் குறை இல்லை. இன்னொருத்தர் அந்தோணி அப்படிங்கிறவர் கோயில் பக்கமே வரமாட்டார். பேர் அந்தோணி, இங்கே யாரும் அப்படி இருக்கீங்களான்னு தெரியலை, ஆனால் கோயில் பக்கமே வரமாட்டார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்ன சொல்லியிருக்காரு? சிதறிப்போன ஆடுகளை தேடியே நான் வந்தேன், மருத்துவர் நோய் அற்றவர்களுக்கல்ல நோய் உற்றவர்களுக்கே. பாவிகளை தேடியே நான் வந்து, இப்படியெல்லாம் கடவுள் சொல்லியிருக்கார் இல்லையா? இப்போ பங்குசாமியார் யோசித்தார், இந்த அந்தோணியை எப்படி கோயிலுக்கு வர வைக்கிறது, எப்படி கோயில் காரியங்களில் ஈடுபடுத்துறது அப்படின்னு சொல்லி யோசித்தார். அப்போ திருவிழாவில் அந்தோணியை கூப்பிட்டு கோயிலில் குத்து விளக்கு ஏற்றுறது, இன்றைக்கி உங்கள் கோயிலில் குத்து விளக்கு நீங்கள் ஏற்றலை, பொதுவாக திருவிழாக்களில் அப்படி வைப்போம் இல்லையா? அதில் அவரை ஒரு விளக்கை ஏற்ற சொல்லுவோம், அவருக்கு ஒரு முன்னுரிமை கொடுப்போம். அப்படியாவது அவர் கோயிலுக்குள்ளார வரட்டும், எப்படி நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு விழாவை கொண்டாடுறோங்கிறத தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லி பங்குசாமியார் என்ன செஞ்சார்? அந்தோணியை குத்து விளக்கு ஏற்ற கூப்பிட்டார். இது சரியா தவறா? சரியா? இப்போ இயேசு அடியான், நான் எல்லா வேலையும் செஞ்சுருக்கிறேன், எல்லா காரியங்களையும் ஈடுபட்டிருக்கிறேன், என்னை இந்த சாமியார் கூப்பிடலையே, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு? திருவிழா நாளிலிருந்து இயேசு அடியான் கோயிலை விட்டு வெளியே நிற்கிறார். இங்கே கவனிங்க, இயேசு அடியான் என்ன செஞ்சார்? சாமியார் என்னைய கூப்பிட்டு கோயிலில் கொடியேற்ற விளக்கேற்ற விடலையே அப்படின்னு சொல்லிட்டு திருவிழா நாள்லேருந்து அவர் என்ன செஞ்சிட்டார்? கோச்சிக்கிட்டு வெளியில் போயிட்டார். இது சரியா? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? இது சரியா தவறா? ஏன் தவறு? அது சரின்னா இது தவறாத்தானே இருக்கணும், அப்படியா? அன்பார்ந்தவர்களே, கடவுளுக்காக
நாம் செய்கின்ற எந்த செயலுக்கும் மதிப்பு மரியாதையை நாம் எதிர்பார்க்கக்கூடாது. நம்மை கடவுள் அழைத்திருக்கிறார். எங்கே அழைக்கிறார் கடவுள்? அவருடைய ஆலயத்திற்கு. திருப்பாடல் 84 10வது இறை வார்த்தை என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? அந்த திருப்பாடல் முழுவதுமே 84வது திருப்பாடல் முழுவதுமே திருக்கோவிலுக்காக ஏங்குதல் அப்படிங்கிற அந்த தலைப்பில் அந்த திருப்பாடல் இருக்கு. ஒரு கோவில் என்பது எது? அது எதற்கான இடம்? அது எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு உன்னதமானது? அந்த இடத்துல போய் இருப்பதற்கு நான் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்கணும் என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. 10வது இறைவார்த்தையில் சொல்லக்கூடியது, திருப்பாடல் 10வது இறைவார்த்தை 84 10. வேற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களை விட உன் கோவில் முற்றத்தில் வாழும் ஒரு நாளே மேலானது. ஏன்? வேற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களை விட உன் கோயில் முற்றங்களில் வாழும் ஒரு நாளே மேலானது அப்படின்னு சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் பாடுகிறார். பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது. விவிலியத்தை நாம் வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், தொடக்க நூலிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா, மக்கள் தாங்கள் சென்ற இடங்களிலெல்லாம் இறை பிரசன்னம் அடங்கி அந்த பேழையை சுமந்து சென்றார்கள். கோவில் என்பது இறைவன் தங்கி இருக்கக்கூடிய இடம், இறைவனுடைய பிரசன்னத்தால் நிரம்பித்திருக்கக்கூடிய இடம். அங்கு இறைவன் அழைக்கிறார். எதற்கு அழைக்கிறார் நம்மை? எதற்கு நாம் ஆலயத்திற்கு செல்லுகிறோம்? அது எப்படிப்பட்ட இடம்? அங்கு என்ன நடைபெறுகிறது? ஆலயத்திற்கு நாம் செல்லுகிற பொழுது இன்றைய நவீன காலத்தில் பலர் ஆலயத்திற்கு செல்வது, வழிபாடுகளில் ஈடுபடுவது என்பதெல்லாம் இன்று சற்று குறைந்து கொண்டு போவதை பார்க்கிறோம். அந்த திருப்பாடலினுடைய முதல் ஒரு சில வரிகளை வாசியுங்கள் பார்ப்போம். யாராவது? 84 முதல் வார்த்தையிலிருந்து வாசிங்க. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. உமது இல்லத்தில் தங்கி இருப்போர் நற்பேறு பெற்றோர். போதும். உமது இல்லத்தில் தங்கி இருப்போர் நற்பேறு பெற்றோர். கடவுளுடைய இல்லத்திற்கு வர வேண்டுமென்றால் அது பேறு பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய இல்லத்தை தேடி வருகிறவர்கள் நிச்சயமாக பேறு பெற்றவர்களாக இருப்பார்கள். ஆக கடவுளுடைய இல்லத்திற்கு, ஆலயம் என்பது கடவுள் இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்திற்கு வருகிற பொழுது 3 முக்கியமான தெளிவுகளை அல்லது முக்கியமான அர்த்தங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம். முதலாவதாக, கடவுள் எவ்வளவு மேன்மையானவர், எவ்வளவு நன்மைகளால் நிறைந்திருக்கிறவர் என்பதை நாம் ஆலயத்திற்கு வருகிற பொழுது புரிந்து கொள்கிறோம். அவருடைய நன்மைத்தனங்கள் எவ்வளவு இருக்கிறது, எவ்வளவு நன்மைத்தனங்களால் அவர் நம்மை நிறைவித்திருக்கிறார், நம்மை தேடி வந்திருக்கிறார் நம்மை ஆசிர்வதிக்க என்பதை ஆண்டவரினுடைய ஆலய முற்றத்தில் நாம் அமருகிற பொழுது நாம் அறிந்து கொள்கிறோம்.
இரண்டாவதாக, நாம் எவ்வளவு பலவீனமானவர்கள், கடவுள் முன் நிற்பதற்கு நாம் எவ்வளவு தகுதி இல்லாதவர்கள், இருந்தும் கடவுள் நம்மை அன்பு செய்திருக்கிறார், கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார், பாதுகாக்கிறார், அவரினுடைய இரு கரங்களால் நம்மை அரவணைக்க காத்திருக்கிறார் என்பதை இந்த ஆலயம் நமக்கு உணர்த்துகிறது. மூன்றாவதாக, ஆலயத்திற்கு வந்த உடனே நாம் என்ன ஜெபிப்போம், என்ன சொல்லுவோம், எப்படி ஜெபம் செய்வோம்? பிதாசுதன் போட்டு ஒரு பரலோகத்திற்கு மந்திரம், ஒரு அருள் நிறைந்த மாதிரியே அதெல்லாம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எனக்கு ஆண்டவரே உடல்நிலையை தாருங்க, எங்கள் குடும்பத்தில் கஷ்டத்தை போக்குங்க, இந்த பிரச்சனையிலிருந்து எங்களை விடுவித்துருங்க அப்படின்னு சொல்லி தான் ஜெபிப்போம் இல்லையா? நாம் ஆலயத்திற்கு வருவது நம்முடைய குறைகளை எல்லாம் கடவுளிடம் சொல்லி, கடவுள் அதை நிறைவு செய்யணும் அப்படின்னு சொல்லி, நம்ம குறைகளை சொல்லி புலம்புறதுக்கு தான் வர்றோம் இல்லையா? ஆனால் இந்த ஆலயம் என்பது, ஆலயத்திற்கு இறைவனை தேடி வருவது என்பது, கடவுள் என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்ய வேண்டுமென எதிர்பார்க்கிறார் என்பதை புரிந்து கொள்வதற்கு, நம்முடைய எல்லா விதமான வாழ்க்கை சூழல்களையும் அங்கு நினைத்து பார்க்கிறோம். இந்த சூழலில், இந்த துன்பத்தில், இந்த பிரச்சனையில், இந்த தொல்லைகளில் ஆண்டவரே நான் எப்படி செயலாற்ற வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு, கடவுளுடைய சன்னிதானத்திலே நாம் அவருடைய குரலை கேட்பதற்கு, ஆக கடவுள் அங்கு உணர்த்துகிறார் நாம் எப்படி செயல்பட வேண்டும். ஆக ஆலயத்திற்கு நாம் வருவது என்பது ஏதோ வேடிக்கை பார்ப்பதற்காக அல்லது மற்றவர்களாம் என்னென்ன செய்கிறாங்க என்று பார்ப்பதற்கோ அல்ல, மாறாக கடவுளுடைய மேன்மையை அறிந்து கொள்வதற்கு, நம்முடைய பலவீனங்களை புரிந்து கொள்வதற்கு, இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தொடர்ந்து இந்த வாழ்க்கையிலே நாம் வாழ்வதற்கான சம்மதத்தை தெரிவிப்பதற்கு. ஆக அன்பார்ந்தவர்களே, இத்தகைய உணர்வோடு இறைவனை சந்திக்க நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை தன்னுடைய வாழ்க்கையிலே முன்மாதிரியாக செயல்படுத்தியவர் தான் நம் அன்னை மரியாள் இல்லையா? இந்த மாதத்தில் 2 விழாக்களை நாம் கொண்டாடுறோம் அன்னை மரியாளுக்கு. யாருக்காவது தெரியுமான்னு பார்ப்போம். விண்ணேற்பு பெருவிழா. அது என்னை கொண்டாடணும்? ஆகஸ்ட் 15. 18 இன்னொரு விழா என்ன விழா? அரசியா? ஃபாதர் சொல்றாரு கேக்கு. சொல்லுங்க. இன்னைக்கு நடக்கிறதா? அரசியான அன்னை மரியாள், விண்ணக மன்னக அரசியாக அன்னை மரியாள் முடிசூட்டப்பட்ட தினத்தை இன்று நாம் கொண்டாடுறோம். இன்று கொண்டாடுறோமா? என்னை கொண்டாடுறோம்? ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி இல்லையா? விண்ணக மன்னக அரசியாக அன்னை மரியாள் முடிசூட்டப்பட்டதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? எங்கேயாவது எப்பயாவது சொல்லி இருக்கிறோமா? நாம சொல்லுங்க. நாங்கள் ஜெபமாலை சொன்னா தானே ஃபாதர் எங்களுக்கு தெரியும். மகிமையின் மறையுண்மைகளில் கடைசியாக வரக்கூடிய மறையுண்மை என்னது? விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்ட அன்னை மரியாள் முடிசூட்டப்பட்டதை தியானிப்போமாக அப்படின்னு சொல்லி ஜெபிப்போம். ஏன் அன்னை மரியாள் விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட வேண்டும்? அவரிடம் விளங்கிய
அத்தகைய உயர்வுக்கு தகுதியாக்கிய பண்புகள் என்ன? அதான் நாம் இன்றைக்கு நினச்சி பார்க்கணும், சிந்தித்து பார்க்கணும். இன்றைய நற்செய்தியில் வாசித்தோம், எலிசபெத் அம்மாளை அன்னை மரியாள் சந்திக்க செல்கிறார். எதற்காக, ஏன் செல்லணும்? அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை வானதூதர் சொல்லுகிற, உன் உறவினரான எலிசபெத்து கருத்தரித்து இது 6ஆம் மாதம். அவர் மிக முதிர்ந்த வயதானவள். தான் இறை அருளால் நிறைவிக்க பெற்று தனது வயிற்றில் இறைமகனை தாங்கி இருக்கிறார். இப்படி நம்ம ஊரில் ஒரு நிகழ்ச்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆண்டவரை பெற்றெடுக்கக்கூடிய வாய்ப்பை ஒருத்தர் பெற்றிருக்கிறாரு. அவருக்கு முன்னோடியானவரை இன்னொரு அம்மா பெற்றெடுக்குது. யாரை போய் பார்ப்பா? நம்ம ஊரில் அப்படி ஒரு நிகழ்வு இருந்துச்சு அப்படின்னா நம்ம மத்தியில் இருக்கக்கூடியவங்க அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அப்படி ஒரு வாய்ப்பை கடவுள் நமக்கு தந்திருக்கிறாருன்னா யாரை போய் பார்ப்பா? ஆண்டவர் பெரியவரா? ஆண்டவரை தாங்கி இருக்கக்கூடிய அன்னை மரியாள் பெரியவரா? அவருடைய முன்னோடியாக வந்திருக்கக்கூடிய திருமுழுக்கு யோவானை தாங்கி இருக்கக்கூடிய எலிசபெத் அம்மாள் பெரியவரா? சொல்லுங்க. யாராவது இருந்துட்டு போகட்டும் ஃபாதர், இதை போய் எங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறிய. அப்போ அன்னை மரியாள், ஆண்டவரின் தாய் என அழைக்கப்படக்கூடிய அன்னை மரியாள் பெரியவர். நம்மளாக இருந்தால் நான் தானே பெரிய ஆள், என்கிட்ட வரட்டும், நான் ஏன் அங்கே போகணும் அப்படின்னு நிற்போம். ஆனால் அன்னை மரியாள் அதுவல்ல. அப்படி இருந்திருந்தோம்னா, அப்படி இருக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அத்தகைய வாய்ப்பு கிடைக்கல இல்லையா? அன்னை மரியாளுக்கு இத்தகைய ஒரு உன்னதமான வாய்ப்பு கிடைப்பதற்கான காரணம் என்ன? அவர் எப்படிப்பட்ட ஒரு பெண்மணியாக இருந்தார்? விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், முதலாவதாக ஒரு எளிமையான பெண்ணாக இருந்தார். எளிமையான பெண் அப்படின்னா என்ன அர்த்தம்? எளிமையான பெண் அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த நகை நட்டும் இல்லாமல், சும்மா சாதாரண எதுவும் ரொம்ப பட்டு ஆடையெல்லாம் பொருத்தாமல் சும்மா சாதாரண துணிகளை அணிஞ்சிட்டு அப்படி இருந்தாங்களா? எல்லாருக்கும் போல அவருக்கும் என்ன இருந்துச்சு? பல கனவுகள் இருந்துச்சு. திருமண வாழ்க்கையை பற்றி, தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி, தன்னுடைய உறவினர்களை பற்றி, தன்னுடைய சமுதாயத்தை பற்றி, நான் என்னென்னலாம் செய்யணும், எப்படியெல்லாம் வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது. ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை. கனவு உலகில் நாமெல்லாம் இருக்கிறோம் இல்லையா, நம்மளோட வாழ்க்கை அப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு, அதுபோல் ஒரு வாழ்க்கை. ஆனால் அந்த கனவில் கடவுள் ஒரு கனவை புகர்த்துகிறார். அது என்ன கனவு? கடவுளினுடைய கனவு. இவர் வழியாக மீட்பரை உலகிற்கு கொண்டு வர வேண்டும். இப்போ தன்னுடைய கனவுகள் அத்தனையும் அன்னை மரியாள் என்ன செய்கிறார்? ஒதுக்கி வைத்துவிட்டு இறைவனுடைய கனவை, திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு மனமுவந்து வர்றார். இரண்டாவதாக அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பண்பு அல்லது அன்னை மரியாளை விண்ணக மன்னக அரசியாக உயர்த்திய திட்டம் என்னவென்றால், அல்லது பண்பு எதுவென்றால், அன்னை மரியாள் தாழ்ச்சியை கடைபிடித்தார். ரொம்பவும், அதாவது தன்னை பெருமைப்படுத்தி கொள்ளவில்லை. இந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தவுடன் அல்லது இந்த ஒரு செய்தியை அவர் அறிந்தவுடன் அது ஏதோ தான் பெருமை கொள்ள வேண்டிய ஒரு, தன்னை மக்கள் முன்னாடி எல்லாத்துக்கிட்டையும் தம்பட்டம் அடித்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக நினைக்கவில்லை. மாறாக அந்த காரியத்தை நான் எப்படி
இறைவனுக்கு உகந்த விதத்திலே செய்து முடிக்கப் போகிறேன் என்ற ஒரு இறை அச்சத்திலே அவர் நிறைந்திருந்தார். அந்த இறை அச்சம் அவரை இறைவனுக்கு தன்னையே முழுமையாக அடிபணிய செய்தது. மூன்றாவதாக என்ன செய்கிறார் அன்னை மரியாள்? தன்னையே முழுமையாக ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், இதோ ஆண்டவரினுடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். நான் சொன்னேன் இல்லையா தொடக்கத்தில், கடவுளை நாம் சந்திக்கிற பொழுது முதலாவதாக நாம் எதை தெரிந்து கொள்கிறோம்? கடவுள் எவ்வளவு உன்னதமானவர், எத்தகைய நன்மைகளால் நம்மை நிறைவிக்க காத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். எங்கள் ஆலயத்தில் இறைவனை நாம் சந்திக்க வருகிற பொழுது அன்னை மரியாள் வானதூதர் வழியாக இறை செய்தியை அவர் கேட்ட பொழுது, சந்தித்த பொழுது, கடவுளுடைய பிள்ளையை தன்னுடைய உதரத்திலே அவர் தாங்கிய பொழுது அவர் கொண்டிருந்த எண்ணம் இதுதான், எவ்வளவு பெரிய நன்மைகளால் கடவுள் என்னை நிறைத்திருக்கிறார். இரண்டாவதாக நான் சொன்னேன் இறையச்சம், தாழ்ச்சி. நான் எவ்வளவு பலவீனமானவன், எவ்வளவு நமக்கு தெரியும், நாம் ஒவ்வொருத்தரும் நம்முடைய நெஞ்சில் கை வச்சு தெரியும், நம்ம நினச்சி பார்த்தோம்னா தெரியும் நம்ம எவ்வளவு பாவம் நிறைந்தவர்கள். மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆக அப்படி இருந்தும் கடவுள் என்னை இத்தகைய ஒரு உன்னதமான நிலைக்கு அழைத்திருக்கிறார், எனக்கு ஒரு உன்னதமான வாழ்க்கையை தந்திருக்கிறார், அழகான பெற்றோரை தந்திருக்கிறார், அழகான திறமைகளை தந்திருக்கிறார். அத்தகைய கடவுளுக்கு நான் எந்த அளவுக்கு உண்மை உள்ளவராக இருப்பேன் என் வாழ்நாட்கள் என்கிற இறையச்சம் நம்மை சூழ்கிறது. இரண்டாவதாக. மூன்றாவதாக, இறை விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நம்மையே சரணாகதியாக்குவது. அன்னை மரியாள் அதைத்தான் செய்தார். ஆலய முற்றத்திலே நாம் இருக்கிற பொழுது, கடவுளை சந்திக்கிற பொழுது, ஆண்டவரே உமது விருப்பம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். நான்காவதாக, அன்னை மரியாள் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த நொடியே விரைந்து செல்கிறார். யூதேயா மலை நாட்டிற்கு விரைந்து சென்றார். தாமதிக்கவில்லை, வாய்ப்பை தேடி அவர் நிற்கவில்லை. யாரும் தன்னிடம் வந்து கேட்கட்டும், எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க என்று கேட்கட்டும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. விரைந்து செல்கிறார், தானாகவே செல்கிறார். இறை விருப்பத்தை நிறைவேற்ற அந்த நொடி முழுதும் நாம் ஆலய முற்றத்திலே இறைவனிடம் வருகிற பொழுது, இறைவனிடம் நம்மையே சரணாகதி ஆக்குகிற பொழுது, நம்முடைய ஆலயத்தை விட்டு நாம் வெளியே செல்லுகிற பொழுது அது எத்தகைய ஒரு செயல்பாடு நம்மிடமிருந்து வெளிப்பட வேண்டும்? கடவுளுடைய திட்டத்தை, கடவுளுக்கு ஏற்ற செயல்களை நம்முடைய வாழ்நாட்களிலே செய்வதிலே அது வெளிப்பட வேண்டும். அது பிறர் அன்பு சேவையாக இருக்கலாம், நம் வாயிலிருந்து நாம் உதிர்க்கின்ற நல்ல வார்த்தைகளாக இருக்கலாம், ஆறுதலான செய்திகளாக இருக்கலாம், நம்மோடு இருக்கின்ற உறவுகளுக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருப்பதில் இருக்கலாம். எத்தகைய செயல்களாக இருந்தாலும் அது இறைவனுக்கு உகந்த செயல்களிலே நம்மையே நாம் இந்த உலகிற்கு கையளிக்கிறோம், அன்னை மரியாளை போல. அன்பார்ந்தவர்களே, இதுதான் ஆண்டவரின் இல்லத்தை தேடி வருகின்றவர்களினுடைய வாழ்க்கையிலே வெளிப்படக்கூடிய உயர்ந்த பண்புகள். இந்த பண்புகள் தான் அன்னை மரியாளை விண்ணக மன்னக அரசியாக உயர்த்தியது. நம் அனைவரினுடைய பாதுகாவலியாக இன்று நாம் அந்த அன்னை மரியாளை நாம் கொண்டாடுகிறோம் என்றால், அந்த அன்னை மரியாளினுடைய பிள்ளைகளாக இந்த இடத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், நாமும் அத்தகைய பேறு பலன்களை பெற்றவர்களாக இந்த ஆலயத்திலே நாம் கூடி ஜெபிக்கின்ற பொழுது, ஆண்டவரினுடைய இல்லத்தை தேடி வருகின்ற பொழுது, கடவுளினுடைய நன்மைத்தனங்களை நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்த்து அந்த கடவுளுக்கினுடைய ஆசிரை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எந்த அளவிற்கு தகுதியில்லாதவர்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து நம்மையே அந்த இறைவனுக்கு சரணாகதியாக்கி அந்த இறைவன் காட்டுகின்ற வழிகளிலே இந்த சமுதாயத்திலே அன்பு பணிகளை செய்து இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அத்தகைய
ஆறுதலை அத்தகைய ஆசீர்வாதங்களை இந்த ஆலயம் நம் அனைவருக்கும் தர வேண்டும். அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேச வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இறைவனுக்கு உகந்த ஒரு பிள்ளைகளாக அவரை போல நாம் வாழ வேண்டும், இறை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் அனைவரும் ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம். ஆமீன். அனைவரும் எழுந்து நம்முடைய தேவைகளுக்காகவும் நம்மை சார்ந்து வாழ்கின்ற நம் அனைவரினுடைய தேவைகளுக்காகவும் மன்றாட்டுக்களை எடுத்துரைப்போம். இறைவார்த்தையை எம் உள்ளத்தில் ஊன்றிய ஆண்டவரே, வாழ்வு தரும் இறைவார்த்தையை நாள்தோறும் வாசிக்கவும் அதனை கடைப்பிடிக்கவும் ஆற்றலும் வல்லமையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பையும் பண்பையும் எம்முள் விதைத்த ஆண்டவரே, உம்மை போல படைப்பு அனைத்தையும் அன்பு செய்யவும் அதனை பாதுகாக்கவும் நேசிக்கவும் தடையாயிருக்கும் காரணிகளை அகற்றி உம்மை போல வாழ அருளை தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தலைமுறை தோறும் ஆசீர்வதிப்பவரே எம் இறைவா, எம் பிள்ளைகளுக்காக சேபிக்கிறோம். எம் பிள்ளைகளுக்கு தேவையான உடல் நலனையும் மல நலனையும் நல்ல எண்ணங்களையும் இறை உணர்வையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பை உருவான இறைவா, நாங்கள் வாழும் பகுதியில் இருக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மன்றாடுகிறோம். விளிம்பில் இருக்கும் மக்கள் மையத்தை நோக்கி வரத்தடையாக இருக்கும் காரணிகளை நீக்கி சுயமரியாதையோடு வாழ அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைக்காக சிறிது நேரம் அமைதியாக ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, இதோ உமது அன்னையை எங்களது அன்னையாகவும் இந்த பகுதியில் வாழுகின்ற எல்லா மக்களின் பாதுகாவலியாகவும் தந்து ஆசீர்வதித்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த ஆலயத்தில் அவள் குடிகொண்டு எங்கள் ஒவ்வொருவரினுடைய உள்ளத்திலும் இறை அன்பையும் இறை அச்சத்தையும் இறை விருப்பத்தையும் நாங்கள் உணர்ந்து வாழ்வதற்கான முன்மாதிரியாக அவர் எங்களுக்கு விளங்குகிறார். அன்பு ஆண்டவரே, இந்த விழாவை சிறப்பிக்கின்ற இந்த நாளிலே அன்னையின் பரிந்துரையால் எங்கள் அனைவரினுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இயக்கங்களையும் எண்ணங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. இந்த பகுதியில் வாழுகின்ற அனைத்து மக்களினுடைய உணர்வுகளையும் உள்ளார்ந்த இயக்கங்களையும் நீர் ஆசீர்வதித்து ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து அந்த அன்னை மரியாளை போல பிறரன்பு சேவைகளில் பிறரின் தேவைகளில் உடன் இருக்கக்கூடியவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்ந்து அழகான ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்புவதற்கு இந்த விழா நாட்கள் எங்களை வழிநடத்துவதாக. எங்களிடையே இருக்கக்கூடிய எல்லா விதமான பேதமைகளையும் பிரச்சனைகளையும் நீக்கி தீமைகளிலிருந்து விடுதலை தந்து நோய் நொடுகளிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து எங்களது வாழ்வில் நிறைவையும் மகிழ்ச்சியையும் நாங்கள் கண்டுகொள்வதற்கு இந்த நாளிலே எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களது பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பாக அமையவும் இளைஞர்களினுடைய வாழ்க்கை அவர்களுடைய வாழ்வில் தேடுகின்ற நல்ல வேலை, நல்ல வரன், நல்ல குடும்பம் இவைகளை அவர்களுக்கு தந்து வாழ்வின் நிறைவை எய்துவதற்கான ஆசிரை இந்த நாளிலே பொழிந்திடுவீராக. முதுமையால் வாடுகின்ற அனைத்து முதியோர்களையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு தேவையான உதவிகள் பெற்று தங்களுடைய வாழ்நாட்களில் உமது ஆசியால் உமது அன்பால் அவர்கள் நிறைவிக்கப்பட்டு வாழச் செய்தருளும். அன்பாண்டவரே, அன்னை மரியாள் வழியாக எங்களது குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து உமக்கு ஏற்ற மக்களாக மனிதர்களாக இந்த சமுதாயத்திலே வாழ்ந்திடச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா,
இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. ஆண்டவரே என்னை துறை வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. உள்ளது எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் உவந்து தந்தேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. கோதுமை மணியென மடிந்து வாழன் தரவே, ஏரியும் மெழுகன உருகி ஒளி தரவே. கோதுமை மணியென மடிந்து பலன் தரவே, எரியும் மெழுகென உருகி ஒளி தரவே. என்னையே முழுவதும் தருகின்றேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முதல் கையினர் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித கன்னிமரியாவின் திருவிழாவில் எங்கள் காணிக்கைகளை உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். சிலுவையில் தம்மையே உமக்கு மாசற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் மனித இயல்பு எங்களுக்கு துணை புரிவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் திருநாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி
தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமை. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம்.
உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திருரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவர்களாக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர்கள், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோமென உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிச்சாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. அன்பான தந்தையே, நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற குடும்பங்களின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். இந்த நேரத்திலே நம் ஒவ்வொருவரினுடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். இந்த ஆலயத்திலே அன்னை மரியாளை தேடி வருகின்ற ஒவ்வொருவரினுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கருத்துக்களையும் அன்னையினுடைய பரிந்துரையால் ஆசிர்வதிக்கப்பட்டு அனைத்தும் நிறைவேற பெற்று மகிழ்ச்சியோடு அவர்கள் வீடு திரும்ப இந்த நேரத்திலே மன்றாடுவோம். இந்த திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். நன்மைகளால் நிறைவித்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த ஆண்டு முழுவதும் நாம் பெற்றுக்கொண்ட எல்லாவித நன்மைகளையும் நினைத்து பார்ப்போம். நாம் தகுதியற்றவர்களாக இருந்தும் நம்மை தேடி அன்பு செய்து நம்மை ஆசிர்வதித்து பாதுகாத்து வருகின்ற அந்த எல்லாமல்ல ஆண்டவருக்கு இந்த நேரத்திலே நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நம் வாழ்வில் நம்மோடு பயணித்து நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை தர வேண்டும் என்று நம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவோடு உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் அக்குவந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாரையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் தரும் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மே இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மே இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாயேனில் வாவா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாயேனில் வாவா. நிரந்தர வாழ்வை என் தேவா, நிரந்தர வாழ்வே என் தேவா. நிம்மதி வாழ்வாயேனில் வாவா, நிம்மதி வாழ்வாயேனில் வாவா. வாவா இறைவா, வாழ்வின் உணவாயின் உயிரே சுவை வாவா. வாவா இறைவா, வாழ்வின் உறவாய் என்னுயிரே சுவே வாவா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா. வாவா இறைவா, வாழ்வின் உறவாய் என்னுயிரே சுவே வாவா. வாவா இறைவா, வாழ்வின் உறவாய் என்னுயிரே சுவே வாவா. கண்களை மூடுவோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. புனித இருதய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கிறோம். இயேசுவில் இனியவர்களே, பெருமகிழ்ச்சியோடு இன்று நாம் அன்னையினுடைய பாதத்தில் குழுமியிருக்கிறோம். தாயினுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்வதற்காக இந்த திருப்பலியை நிறைவேற்றி நாம் செபித்திருக்கிறோம். இந்த திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக செபித்து கடவுளுடைய அருளையும் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர வந்திருப்பவர்கள் அருள் தந்தை சவேரியார் அவர்கள், கார்மல் சபையை சார்ந்தவர்கள். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கன்னிமரியாவின் நினைவை வணக்கத்துடன் கொண்டாடி உம்மை வேண்டுகின்றோம். விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் நிலையான விருந்திலும் பங்கு பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பாசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். புனித திரு இருதய மரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறைப்பற்றுதலோடு அன்னையின் விழாவை கொண்டாடக்கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.